Dear students, welcome to my channel. In the video நம்ம chapter 5ல உள்ள ratios, sacrificing ratio, new ratio இதெல்லாம் எப்படி நம்ம calculate பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த sacrificing ratio, new ratio எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கறதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம admission of a partnershipல நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த புது பார்ட்னர் வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து எப்படி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே என்ன ப்ரொபோர்ஷன்ல பண்ண போறோம்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கணும். அக்ரி பண்ணிட்டு they will decide. ஓகே, அதை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ சப்போஸ் அவங்களுக்குள்ளே எந்த அக்ரிமெண்ட்டும் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈக்குவலாக அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல் ரேஷியோ தான் அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுறது தான் அவங்களுக்கு நியூ ரேஷியோவாக இருக்கும். இப்போ அதே போல் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த நியூ பார்ட்னர் வரும்பொழுது ஓல்டு பார்ட்னர் ஒரு பார்ட் அவங்களோட ஒரு ப்ரொபோர்ஷன் ஒரு ஷேரை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சில நேரம் எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, சில நேரம் ஒரு சில ஃபியூ பார்ட்னர்ஸ் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. So what is sacrificing ratio na? It is the proportion of profit which is sacrificed or foregone by the old partners in favor of the new partner. அதாவது எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ல அவங்க நியூ பார்ட்னருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இல்ல ஃபோர்கோ பண்றாங்க அப்படிங்கறதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா இவங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுனால நியூ பார்ட்னர் அவங்களுக்காக குட்வில் எடுத்துட்டு வருவான், அதாவது காம்பன்சேட் பண்றதுக்காக. ஸோ அந்த குட்வில்லை இவங்க இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோல தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ப்ராட்லி இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2. அதாவது நியூ ரேஷியோ கிவன் அண்ட் நியூ ரேஷியோ நாட் கிவன். நியூ ரேஷியோ கிவன்ல அந்த ஒரே ஒரு டைப் தான், அதுல ஃபர்தரா எந்த சப்டிவிஷனும் இல்லை. இப்போ நியூ ரேஷியோ நாட் கிவன், நியூ ரேஷியோவே கொடுக்கல, ஆனா ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு டைப். ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுத்து அதுல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு பார்ட்னர் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. செகண்ட் டைப்ல மோர் தேன் 1 பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த இதுல 2 கேட்டகரி சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அன்ஈக்குவலா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல வருது. செகண்ட் டைப் இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்டையே ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரொபோர்ஷனா எவ்வளோ அவங்க ஷேர் பண்றாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ரேஷியோவாகவோ இல்லை ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட்டாவோ கொடுக்குறாங்க. அதுதான் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இதுல 2 டைப் இருக்கு. அதாவது ஓல்டு பார்ட்னர் அவங்களோட பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஷேர் பண்றாங்க. அடுத்த டைப் நியூ பார்ட்னரோட ஷேரை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ரொபோர்ஷன் அதை எவ்வளோ ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ செகண்ட் டைப்லயும் 2 டைப் இருக்கு. தேர்ட் டைப்ல ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேரும் கிடையாது, ஷேர் சாக்ரிஃபைஸ்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, அதுதான் தேர்ட் டைப். ஸோ நியூ ஷேர் நாட் கிவன், நியூ ரேஷியோ நாட் கிவன்ல 3 இருக்கு. ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் கிவன், proportion of share sacrifice given and proportion and share sacrifice not given. இப்போ நம்ம இதுல யூஸ் பண்ண போற ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இதுல ஷேர் சாக்ரிஃபைஸ்ட், இதுக்கு என்ன ஃபார்முலானா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்டே நம்ம ரேஷியோவா எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அடுத்து நியூ பார்ட்னருக்கு என்ன அவனோட ஷேர் என்னன்னா, இப்ப 2 பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா இல்ல 3 பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா அது எல்லாத்தோட சம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் நியூ பார்ட்னரோட ஷேரு.
அடுத்து நியூ ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா நியூ ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட். ஸோ இதுதான் நம்ம இந்த ரேஷியோஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் ஃபார்முலாஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் ரொம்ப ஈஸி. நியூ ரேஷியோ கொடுத்துருவாங்க, அப்போ நம்ம வெறும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ரேஷியோ, அதாவது ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இதுல இல்லஸ்ட்ரேஷன் 8. அன்பு அண்ட் ராஜு ஆர் பார்ட்னர்ஸ். அவங்களோட ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2. அக்ஷய் வந்து இஸ் அட்மிட்டட் as a partner. ஸோ நியூ ரேஷியோ வந்து 5:3:2. ஸோ ஃபைண்ட் அவுட் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நான் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலா போட்டிருக்கேன், அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா எழுதிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஹாரிசாண்டலா டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கு, அது அப்படியே ஒவ்வொரு இதா எழுதணும். பட் இது எனக்கு ஈஸியா தெரிஞ்சதுனால ஸோ இந்த மெத்தடு நான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3 பேரோட இதை நீங்க லைன் போடணும்ட்டு இல்லை, நீங்க அக்கௌண்ட் ஷீட்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிக்கலாம். எல்லா சம்லையுமே ஓல்டு ரேஷியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஓல்டு ரேஷியோ வந்து இந்த 3 பார்ட்னர்ஸ், இந்த 2 பார்ட்னருக்கு தான் முதல்ல வரும். அடுத்து நியூ ரேஷியோல வந்து தான் நியூ பார்ட்னரோட இதை எழுதணும். ஓல்டு ரேஷியோ வந்து 3:2. இந்த 3:2 வந்து முதல்ல ஆட், அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல ஆட் பண்ணிக்கணும். 3:2 இருக்கு இல்லையா, அது 3 + 2 5. அப்போ ஓல்டு இதை வந்து நம்ம ரேஷியோ வச்சிருந்தா கால்குலேட் பண்ண முடியாது, அதனால நம்ம அதை ஃப்ராக்ஷனல் பார்ட்டா மாத்திக்கிறோம். அதுக்காக தான் இந்த இதை நம்ம வந்து 3யும் 2யும் ஆட் பண்ணா 5. ஸோ அப்போ ஓல்டு ஷேர் வந்து 3/5 2/5 அப்படி எழுதணும்னா நமக்கு வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அதே போல நியூ ரேஷியோ வந்து 5:3:2. அதை வந்து நியூ ஷேரா எழுதிருக்கு. 5:3:2 வந்து 10. அது 3யும் ஆட் பண்ணீங்கன்னா 10. ஸோ 5/10 3/10 2/10. அப்போ நமக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு ஃபார்முலா இதுல நம்ம பார்த்தோம். அந்த ஃபார்முலா இதுல ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அப்போ இதுல ஓல்டு ஷேர் வந்து 3/5 மைனஸ் 5/10. இதுல வந்து நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து காமனா இருக்கணும், டினாமினேட்டர். ஸோ அதனால இங்க வந்து இந்த இதுல 10 வந்து இருக்கு, இந்த இதுல 3/5 தான் இருக்கு. ஸோ அதனால இதே ஸ்டெப்ல நான் வந்து அதுக்கு வந்து காமன் டினாமினேட்டரா சேஞ்ச் பண்றதுக்கு அந்த 5 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ டினாமினேட்டரை எதால மல்டிப்ளை பண்றோம் அதே தான் நியூமரேட்டர்லயும் பண்ணும். ஸோ அதனால இந்த சைடு வந்து 3 × 2 - 5 5 × 2. அடுத்து வந்து இந்த சைடும் அதே போல காமன் டினாமினேட்டர்னால 2/5 - 3/10 நான் அந்த இதை வந்து கன்வெர்ட் பண்றேன். பண்ணும்போது நமக்கு வந்து 3 2s are 6 - 5 2 2s are 4 - 3/10. ஸோ இது ரெண்டையும் பண்ணோம்னா நமக்கு 1/10 1/10. இந்த டினாமினேட்டர் சேமா இருந்ததுன்னா நம்ம இதை ரேஷியோக்கே எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1:1. ஸோ இந்த டினாமினேட்டரை காமன் ஆக்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரேஷியோல எழுத முடியும். ஸோ எக்ஸசைஸ் சம் இப்போ பிரவீனா தன்யா அவங்களோட ஓல்டு ரேஷியோ வந்து 7:3. they admit Malini. So new ratio வந்து 5:2:3. இதே போல போட்டுக்கோங்க. பிரவீனா தன்யா ஓல்ட் ரேஷியோ 7:3. இது வந்து 7 + 3 10. ஸோ 7/10 3/10. நியூ ரேஷியோ வந்து 5:2:3. அதை 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 2 + 3 10. ஸோ 5/10 2/10 3/10. இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போ இதுல ஓல்டு ஷேர் வந்து 7/10 மைனஸ் நியூ வந்து 5/10. ஸோ இதுல நீங்க வந்து டினாமினேட்டர் ஆல்ரெடி இதுல சேமா இருக்கு. ஸோ அதனால ஈஸியா நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 2/10 1/10. ஸோ ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கனால ரேஷியோல எழுதிடலாம் 2:1. இப்போ செகண்ட் டைப் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து நியூ ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஷேர் சாக்ரிஃபைஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்னா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அந்த வர்ற ஆன்சரை தான் நம்ம ரேஷியோல சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் டைப் நியூ ரேஷியோ கிடையாது, ஆனா அதுக்கு பதிலாக இன்னொன்னு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க? ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் கிவன்.
அப்போ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும், இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்ட வச்சுட்டு நான் நியூ ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். இப்போ illustration 9. Hari, Saleem are partners sharing profits and losses in the ratio 5:3. They admit Joel for 1/8 share, which he acquires entirely from Ravi. So இதுல வந்து அந்த 1/8 ஷேர் வந்து ஒரே பார்ட்னரே கொடுக்கறாரு. ஓகே, சோ அப்ப என்ன நியூ ப்ராஃபிட் ரேஷியோ? சோ நான் இந்த மாதிரி காலம் வைஸா எழுதிக்கிறேன். 5:3 தான் ஓல்டு ரேஷியோ. இப்போ 5 + 3 8, 5/8, 3/8 தான் ஓல்டு ஷேர். இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ் ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அவர் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு? 1/8. அடுத்த பார்ட்னர் வந்து ஒண்ணுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல, ஆனாலும் அவருக்கு 0 போட்டு வைக்கிறோம். அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து என்னன்னா 1:0. இப்போ நியூ ரேஷியோக்கு ஃபார்முலா இனி வர்றதுலனா நம்ம நியூ ரேஷியோவும் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட். இங்கே ஓல்டு ஷேர் வந்து என்ன 5/8 மைனஸ் 1/8 ஷேர் சாக்ரிஃபைஸ்ட். இங்கே வந்து 3/8. இங்கே இவர் வந்து ஒன்றும் சாக்ரிஃபைஸ் பண்ணல, அதனால -0. இங்கே வந்து இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்ல என்ன எழுதுறோமோ அதை வந்து நீங்க நியூ பார்ட்னருக்கு எழுதிருங்க. 1/8 நம்ம அங்க எழுதிருக்கோம் இல்லையா? ஸோ 1/8. ஸோ இப்போ இது ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கனால ஈஸியா சப்ராக்ட் பண்ணிடலாம். 5 - 1 4/8. இங்க வந்து ஒண்ணுமே அவர் ஷேர் பண்ணல 3/8. இங்க 1/8. இப்போ இந்த மூணு டினாமினேட்டர் சேமா இருக்கும்போது நம்ம ரேஷியோல எழுதலாம் 4:3:1. இப்போ ஒரு சம் எக்ஸசைஸ். ஆனந்த் சுமன் ஆர் பார்ட்னர்ஸ். அவங்களோட ரேஷியோ வந்து 3:2. Saran is admitted for 1/5 share which he acquires entirely from Ananth. இங்கெல்லாம் நீங்க வந்து இந்த டைப் ஆஃப் நீங்க நிறைய டைப் இருக்கனால எது எப்படி என்னன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இது செகண்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு acquires அந்த வேர்டிங்ஸை பார்த்துக்கோங்க. acquires அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம். நீங்க ஏதாவது ஒரு க்ளூ வச்சுட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும். So acquires entirely from Ananth. 3:2 தான் ரேஷியோ. 3 + 2 5, 3/5 2/5 எழுதிக்கிறோம். இங்க எவ்வளோ வந்து ஷேர் அக்வயர் பண்றாங்க? 1/5, அதுவும் ஒன்லி ஃப்ரம் ஆனந்த். ஸோ சுமன் இஸ் நாட் கிவிங் எனிதிங். ஸோ அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 1:0. இப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நியூ ஷேர் வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து மேலே கொடுத்துருக்கு 3/5 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் கீழே இருக்கு பாருங்க 1/5. இங்கே வந்து சுமனுக்கு 2/5. அவ வந்து எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 2/5. அப்புறம் இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்ல இருக்கிற அந்த ஷேரை நியூ பார்ட்னர் போட்டுறணும் 1/5. ஸோ 2:2:1. இப்போ இதுலயே மோர் தேன் ஒன் பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்றது. ரவி அண்ட் குமார் பார்ட்னர்ஸ், தேர் ரேஷியோ 7:3. தே அட்மிட் கிறிஸ்டி அக்வயர்ஸ், அதாவது ரெண்டு பார்ட்னர்ட்ட இருந்து அக்வயர் பண்றாப்ல. ஸோ இந்த டைப் ஆஃப் சம்முக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்டு அக்வயர்ஸ். ஓகே, 2/7, 1/7 from each partner. So we'll find the new ratio. Ravi, Kumar, Christy, old ratio வந்து 7:3. So 7 + 3 10. அப்போ old share வந்து 7/10, 3/10. So எவ்வளோ acquire பண்றாங்க அப்படின்னா ஷேர் சாக்ரிஃபைஸ் 2/7 ஒருத்தன் கொடுக்குறான் 1/7. ஸோ அப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால ரேஷியோ 2:1 எழுதிக்கலாம். இப்போ நியூ ஷேர் வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஸோ ஓல்டு ஷேர் வந்து 7/10 மைனஸ் 2/7. இது ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் ப்ராப்பரா இல்லை, காமனா இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 7/10 வந்து 7ஆல பண்றோம், 2/7 வந்து 10ஆல பண்றோம். அதே தான் இங்கேயும் பண்றோம். நியூ பார்ட்னருக்கு வந்து அந்த ரெண்டு பேர் ஷேர் பண்றாங்க, அதை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். சம் ஆஃப் த ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 49 - 20
இதில் வந்து 21 minus 10. இதில் வந்து இங்கேயும் நம்ம வந்து இது பண்ணுறோம், காமன் பேஸ் எடுக்கிறோம். இங்கே 7 வருது, இங்கே 70 வருது. அதனால 10ஆல் இங்கே பண்ணுறோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறத. இங்கே இந்த மற்ற ரெண்டு இதில் 70 இருக்கு இல்லையா, இங்கே 7 தான் வரும். 2 + 1/7 வரும், அதாவது 3/7 வரும். இதையும் 70 ஆக்கணுங்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் 29/70, 11/70, 30/70. ஸோ எல்லாம் 70 வந்ததுனால ரேஷியோவில் எழுதுகிறோம். ஒரு சம்மு, இதுவும் இதே மாதிரி தான், அதே டைப்பில் சம். ராஜா ரவி பார்ட்னர்ஸ் 3:2. they admit Ram for 1/4. அந்த 1/4 வந்து he takes, acquires-ன்ற வேர்டு வரும், இல்லைன்னா takes-ங்கிற வேர்டு வரும். he takes 120 from Raja, 420 from Ravi. we'll find the new ratio. இவங்களோட old ratio வந்து 3:2. 3 + 2 5, 3/5, 2/5. ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து 120 ஒருத்தர், 4/20 ஒருத்தர். அப்போ வந்து ரெண்டு காமன் டினாமினேட்டர்னால 1:4. இப்போ நியூ ஷேர் வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து 3/5, ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து 1/20. இது வந்து காமன் டினாமினேட்டர் ஆக்கணுங்கிறனால டினாமினேட்டர் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த 5 வந்து எப்படி 20க்கு கன்வெர்ட் பண்ணுறது, 5 டேபிள் சொல்லி பார்க்கணும் 20 வர வரைக்கும் 4 டைம்ஸ். அப்போ அதாலே நியூமரேட்டரையும் பண்ணணும். சேம் தான் இங்கேயும் 2/5 - 4/20 காமன் டினாமினேட்டர்னால ரெண்டையும் 4ஆல் இது பண்ணுறோம். அப்புறம் அந்த ஷேர் சாக்ரிஃபைஸ் ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதான் நியூ பார்ட்னரோட ஷேர். இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். 12 - 1, 8 - 4, 1 + 4. அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 11/20, 4/20, 5/20. ஸோ இப்போ ரேஷியோ எழுதிக்கலாம். இதில் வந்து எப்படின்னா he acquires ஈக்குவலாக வந்துடுது, ஈக்குவலாக ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஹமீத் அண்ட் கோவிந்த் பார்ட்னர்ஸ் 5:3 old ratio. John is admitted. he acquires. இந்த acquiresங்கிற வேர்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் டைப் உள்ளது, அதாவது செகண்ட்ல ஃபர்ஸ்ட் டைப். he acquires 1/5 from Hamid and 1/5 from Govind. 5:3, 5 + 3 8, 5/8, 3/8. ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து ஈக்குவலா 1/5 கொடுக்குறாங்க. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ டினாமினேட்டர் சேமா இருக்கனால 1:1. நியூ ஷேர் வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து 5/8 - 1/5. இது ரெண்டுமே வந்து காமன் டினாமினேட்டருக்காக ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5/8 5ஆலையும் 1/5 8ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே சேம் இதுதான் இங்கேயும் பண்ணுறோம். 3/8 - 1/5ன்னு அதை வந்து காமன் டினாமினேட்டருக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற ஷேர் சாக்ரிஃபைஸில் இருக்கிற 1/5 ஆட் பண்ணி நியூ பார்ட்னருக்கு போகணும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 25/8 அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் 40 வரனால இதையும் 40க்கு கன்வெர்ட் பண்ணோம். அதனால 8ல் பண்ணுறோம். சரியா? 17/20, 40, 17/40, 7/40, 16/40. So now 17:7:16. இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சம். விமலா கமலா பார்ட்னர்ஸ் ரேஷியோ வந்து 4:3. Vinita is admitted and she acquires 114 from Vimala, 114 from Kamala. அதாவது ஈக்குவலா she acquires from both the partners Vimala Kamala. ஸோ இவங்களோடது 4:3 தான் ஓல்டு ரேஷியோ. 4 + 3 7. இப்போ 4/7, 3/7. இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து 114, 114. ஸோ ரெண்டு ஈக்குவல் டினாமினேட்டர்னால 1:1. நியூ ஷேர் இப்போ ஓல்டு ஷேர் மைனஸ், இப்போ ஓல்டு ஷேர் வந்து 4/7 - 1/14. இப்போ இந்த இடத்துல நம்ம காமன் டினாமினேட்டருக்காக 7 14க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதே போல் 3/7 - 1/14 காமன் டினாமினேட்டருக்காக மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு ஷேர் சாக்ரிஃபைஸ்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது பாருங்க 8/14 மைனஸ் இது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 7:5:2. ஸோ இந்த செகண்ட் டைப்பில்
ஃபர்ஸ்ட் இது வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து he acquires entirely from one partner. அடுத்து வந்து he acquires from both the partners. ஈக்குவலா இருக்கும், அன்ஈக்குவலாவும் பண்றாங்க. ஸோ 3 பேஸ்ல போட்டோம். இப்போ அடுத்த டைப், செகண்ட் டைப்லயே அடுத்தது when proportion ஷேர் சாக்ரிஃபைஸ் மட்டும் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இதுல. அதாவது he acquires from old partners, ஈக்குவல் ஷேரா வாங்குறான், இல்லைன்னா அன்ஈக்குவல் ஷேரா வாங்குறான். ஆனா இங்க வந்து அந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்லயே ஒரு ப்ரொபோர்ஷனா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ரேஷியோ மாதிரி கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல 2 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா ஓல்டு பார்ட்னரோட ஷேரோட ப்ரொபோர்ஷன். அதாவது ஓல்டு பார்ட்னர் வந்து தங்களுடைய ஷேர்ல இருந்து, தங்களுடைய இதுல இருந்து ஒரு பார்ட் எடுத்து கொடுக்குறாங்க, ஒன் போர்ஷன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு இங்க இருந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். போன இதுலலாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணல, ஏன்னா ஷேர் சாக்ரிஃபைஸ் டைரக்டா கொடுத்துட்டாங்க. இங்க வந்து ப்ரொபோர்ஷனா கொடுக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃபார்முலா இதுல யூஸ் பண்ணணும் ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு. இப்போ ஓல்டு பார்ட்னர்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஓல்டு பார்ட்னரோட ப்ரொபோர்ஷன், அதாவது ஓல்டு ஷேர்ல இருந்து எவ்வளவு ப்ரொபோர்ஷன் கொடுக்குறாரு அதுதான். இப்போ ஓல்டு ஷேர் இன்டு த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சம்ல அப்படின்னா, நீங்க ஒரு வேர்டிங் வச்சுக்கோங்க, சரண்டர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னது அக்வயர்ஸ், இதுல வந்து சரண்டர்ஸ். அதாவது எப்படின்னா இதை வாசித்து பார்க்கலாம். கோவிந்த் அண்ட் கோபால் பார்ட்னர்ஸ், அவங்க ரேஷியோ 5:4. Rahim was admitted. Now Govind surrenders 2/9 of his share. தன்னோட ஓல்டு ஷேர்ல இருந்து 2/9 ஷேர் வந்து என்ன பண்றாப்ல, ரஹீம்காக கொடுக்குறாப்ல. அதே போல கோபால் அவரோட ஷேர்ல இருந்து ஒரு ப்ரொபோர்ஷன், ஒரு பார்ட் 1/9 கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றோம் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓல்டு ரேஷியோ எழுதிக்கிறோம். எல்லா சம்லையும் இந்த மாதிரி காலம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஓல்டு ரேஷியோ எழுதிக்கோங்க. 5:4, 5 + 4 9. அப்போ ஓல்டு ஷேர் வந்து 5/9, 4/9. அடுத்து என்ன ப்ரொபோர்ஷன் 2/9, 1/9 அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார்முலா என்ன ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு, ஓல்டு ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இங்க ஓல்டு ஷேர் வந்து 5/9, ஓகே, அண்ட் 2/9 மல்டிப்ளை பண்ணணும். கேர்ஃபுல்லா அந்த சைன் பார்த்துக்கோங்க. ஓல்டு ஷேர்ல இருந்து 5/9ல இருந்து 2/9 கொடுக்குறாரு. ஓகே, அப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து எவ்வளோ, 5/9ல 2/9 அதை மல்டிப்ளை பண்றோம். அடுத்த பார்ட்னர் வந்து 4/9ல இருந்து 1/9 கொடுக்குறாரு. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும். கேர்ஃபுல்லா சைன் பார்த்துக்கோங்க. யூஸ்வலா மைனஸ் பண்ற மாதிரி இல்லை. ஸோ 5 2s are 10, நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணணும். ஓகே, ஸோ 10/18 இங்க 4/81, 81. இப்போ காமன் டினாமினேட்டரா இருக்கிறதுனால நம்ம இதை ரேஷியோவா எழுதிக்கலாம். ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, 10/81, 4/81 10:4 எழுதுறேன். இதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம்லயே எழுதலாம், 5:2. நெக்ஸ்ட் நியூ ஷேர் வந்து சேம் ஃபார்முலா, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து 5/9, ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து 10/81. இங்கேயும் நம்ம வந்து அந்த காமன் டினாமினேட்டர்னால 9 வந்து 81க்கு மாற்றணுங்கிறதுனால நான் அதை எல்லாம் ஒரே ஸ்டெப்லேயே பண்ணியிருக்கேன். இங்கே வேணால் 2 ஸ்டெப்பாக பண்ணலாம். இங்கேயும் 4/9 மைனஸ் 4/81. ஸோ இங்கேயே காமன் டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்ட்டு அப்படியே எடுத்து ஆட் பண்ணி போட்டுருங்க அந்த 2 பார்ட்னருக்கு உள்ளதை. அதான் நியூ பார்ட்னரோட ஷேரு. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 45 மைனஸ் 10, 36 மைனஸ் 4, இங்கே வந்து 14. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் ரேஷியோ, 35:32:14. நான் இன்னும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்துக்கலாம். சுரேஷ் தினேஷ் 3:2. இதில் வந்து ரமேஷ் இஸ் அட்மிட்டட். சுரேஷ் வந்து தன்னோட பார்ட்லேருந்து 1/5 ரமேஷ்காக சரண்டர் பண்ணுறாரு. தினேஷும் 2/5 சரண்டர் பண்ணுறாங்க.
இப்போ ஓல்டு ரேஷியோ எழுதியாச்சு. 3:2, 3 + 2 5, 3/5 2/5. இப்போ எவ்வளோ வந்து சரண்டர் பண்றாங்க அப்படின்னா 1/5 2/5. இதுதான் நம்ம வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ்ல எடுக்கணும். ஓல்டு ஷேர் 3/5 into 1/5. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/5 ஓல்டு ஷேர் into proportion of share sacrifice. 3/5 into 1/5 மல்டிப்ளை பண்ணி இதே ஸ்டெப்ல போட்டுட்டேன் நான் ஒரே இதுலயே. 3/25 2/5 into 2/5, so 5/25. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து 25 டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. so 4/25 அது. it's coming. இப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம, இப்போ வந்து இந்த வந்து 3/25 4/25, so 3:4 எழுதிடலாம். இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து 3/5 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து 3/25. இதுலயும் காமன் டினாமினேட்டர்னால அங்க 5ஆல பண்றோம். இங்கேயும் 2/5 is the old share minus 4/25 is the share sacrifice. காமன் டினாமினேட்டர் பண்றோம். இங்க வந்து 3/25யும் 4/25யும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து 15 - 3 10 - 4 7/25. இதை சிம்பிளிஃபை பண்ணா 12:6:7. இப்போ அடுத்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இங்க வந்து எப்படின்னா ஈக்குவலா சரண்டர் பண்றாங்க. அதுல வந்து அன்ஈக்குவலா இருந்தது. இதுல வந்து பார்ட்னர்ஸ் எல்லாத்துலயுமே அன்ஈக்குவல் ஈக்குவல் 2 வருது. பிரசாந்தும் நிஷாவும் ஷேரிங் ரேஷியோ 3:2. ரம்யா இஸ் அட்மிட்டட். பிரசாந்த் வந்து 2/5 ஷேர் பண்றாப்ல, நிஷாவும். ஸோ ஈக்குவல் ஷேர் பண்றாங்க. ஸோ 3:2 இஸ் த ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ. 3 + 2 3/5 2/5. இவங்க எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க? 2/5 2/5. ஸோ ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து ஓல்டு ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓல்டு ஷேர் வந்து 3/5, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் 2/5. இதே இந்த சைடு வந்து 2/5 into 2/5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6/25. ஸோ 6:4. அதை சிம்பிளிஃபை பண்ணா 3:2. இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். நியூ ஷேர் வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து 3/5 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் 6/25. இங்க காமன் டினாமினேட்டர்னால நம்ம என்ன பண்றோம், இங்கேயே மல்டிப்ளை பண்றோம், அதை ஈக்குவலைஸ் பண்றோம். இங்கேயும் அதே போல 2/5 மைனஸ் 4/25 காமன் டினாமினேட்டர்னால 5/5ஆல மல்டிப்ளை பண்றோம். அங்க வந்து கொடுத்திருக்கிற அந்த ஷேர் சாக்ரிஃபைஸ் ஆட் பண்றோம். ஸோ அடுத்ததுல இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணி போடும்போது 9/25 6/25 10/25. ஸோ நியூ ரேஷியோ வந்து 9:6:10. இப்போ ஒரு எக்ஸசைஸ் சம். பிரேமா சந்திரா ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 5:3. ரெண்டு பேருமே ஹேமாக்காக, ஹேமா இஸ் அட்மிட்டட், ஈக்குவலா சரண்டர் பண்றாங்க. ஸோ பிரேமா சந்திரா ஹேமா ஓல்டு ஷேர் 5:3. 5 + 3 8. ஸோ ஓல்டு ஷேர் வந்து 5/8 3/8. இப்போ ப்ரொபோர்ஷன் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா 1/8 1/8. இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ் வந்து ஓல்டு ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் 5/8 into 1/8 3/8 into 1/8. இது ரெண்டையும் அப்படியே நேரா மல்டிப்ளை பண்ணா 5/8 64 3/64. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 5:3. இப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து 5/8 மைனஸ் 5/64 வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ். இங்க வந்து 3/8 3/64.
இங்க கொடுத்திருக்கிற ஹேமாக்கு வந்து 2 பேர்தையும் அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கணும். இப்ப காமன் டினாமினேட்டர் எடுக்கிறோம். இங்க இது 2 ஆட் பண்றோம். So 35/64, 21/64, 8/64. So 35:20, 21:8 தான். இப்போ இந்த செகண்ட் டைப் அண்டர் செகண்ட் இது அதுல வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து ஓல்டு பார்ட்னர் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சரண்டர்ங்கிற அந்த வேர்டு. ஸோ அதனால அதை ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது நான் அப்படின்னா சரண்டர்னு வந்தா அந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஓல்டு பார்ட்னர் வந்து தன்னோட ஓல்டு ஷேர்ல இருந்து ஒரு ப்ரொபோர்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்றாரு அப்படின்னு. அடுத்து வந்து நியூ பார்ட்னரோட இது நியூ பார்ட்னர் அவரோட இதுல எவ்வளவு ப்ரொபோர்ஷன் இவங்க ஷேர் பண்றாங்க பேஸ்ட் ஆன் நியூ பார்ட்னர் ஷேர். அப்ப நம்ம இங்க என்ன ஃபார்முலா வரும்னா ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நியூ பார்ட்னர் ஷேர், அதுல இவங்க எவ்வளவு ப்ரொபோர்ஷன் வந்து ஷேர் பண்றாங்க. கார்த்திக் எக்ஸசைஸ் 14 கார்த்திக் அண்ட் கண்ணன் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னா நீங்க வந்து 1:1 எடுத்துக்கணும். ஓகே, ஸோ தே அட்மிட் கைலாஷ் வித் 1/4 ஷேர். இந்த 1/4 ஷேரை அதாவது நியூ பார்ட்னரோட ஷேரை கொடுக்குறாங்க. அதுல நியூ பார்ட்னர் எப்படி அக்வயர் பண்றாராம், ஒரு ரேஷியோல அக்வயர் பண்றாரு. அந்த 1/4 ஷேரை 7:3ங்கிற ரேஷியோல ஹி அக்வயர்ஸ். நம்ம வெறும் அந்த ஷேர் கெயின்ட் அதுலயும் அக்வயர்ஸ்ங்கிற வேர்டு வருது, இதுலயும் அக்வயர்ஸ்ங்கிற வேர்டு வருது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க வந்து அக்வயர்ஸ் இன் த ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படி இவங்க ஈக்குவலா பண்றாங்கன்னா அக்வயர்ஸ் ஈக்குவலி அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க அந்த முந்தின இதுல அக்வயர்ஸ்ங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். அக்வயர்ஸ் அதோட அவ்வளவுதான், வேற அடிஷனலா எந்த வேர்டு வராது. இங்க வந்து அக்வயர்ஸ் in the ratio. okay, so 7:3ல அந்த 1/4 ஷேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நேம் எழுதிக்கிறோம். இப்போ வந்து இவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னால நம்ம என்ன எழுதியிருக்கோம் 1:1. so 1 + 1 is 2. so 1/2 தான் ஓல்டு ஷேர். இப்போ இந்த பார்ட்னர் வந்து 1/4 ஷேரை என்ன ரேஷியோல வாங்கிக்கிறாரு 7:3. இத வந்து நம்ம வந்து இஸ்டுல இருந்தா நம்ம பண்ண முடியாது. ஸோ இத நம்ம ஷேரா எடுக்கிறோம். 7ம் 3யும் ஆட் பண்ணா 7 + 3 வந்து 10. ஸோ 7/10 3/10 எடுத்துக்கிறோம். அப்ப ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு என்ன ஃபார்முலா எழுதுறோம், நியூ பார்ட்னர் ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். அதாவது 1/4 ஷேரை ஒரு பார்ட்னர் 7/10 ஆகும், 1/4 ஷேரை இன்னொரு பார்ட்னர் 3/10 ஆகும் பண்றாரு. அப்ப இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். 7/40 3/40. அப்போ வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 7:3. இப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ரேஷியோ வந்து என்ன, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் வந்து 1/2 தான் 2 பேருக்கும். எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் 7/40 3/40. ஸோ இதை வந்து நம்ம காமன் டினாமினேட்டர் ஆக்கணுங்கிறனால 20ஆல 2 மல்டிப்ளை பண்ணாதான் 40 ஆகும். ஸோ அதை பண்றோம். நியூ பார்ட்னருக்கு 7/40 + 3/40. இப்போ நம்ம பண்ணோம்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க, 13/40 17/40 10/40. ஸோ 13:17:10 தான் ஆன்சர். இப்போ இது வந்து ஈக்குவலா பண்றாங்க. இதே அதான் நியூ பார்ட்னரோட ஷேர் தான். ஆனா சிவா acquires equally from Selvam and Senthil. Okay. Old ratio வந்து 2:3. So 2 + 3 5. இப்போ 2/5 3/5. நியூ பார்ட்னரோட ஷேர் அதாவது சிவாவோட ஷேர் வந்து 1/5. அதை எப்படி பண்றாங்களா ஈக்குவலினா நீங்க 1:1 போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம
ஃப்ராக்ஷனாக ஷேராக எழுதுகிறோம் 1/2 1/2. அப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் வந்து என்ன வரும் 1/, அதாவது நியூ பார்ட்னரோட ஷேர் அங்கே எழுதியிருக்கேன். அதனால தான் நான் நேம் கொடுக்காம நியூ பார்ட்னர் ஷேர்னே எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபார்முலாவில் நியூ பார்ட்னர் ஷேர்னு வர்றதுனால சரி, அதுதான் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலான்ட்டு. ஸோ 1/5 இன்ட்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் வந்து 1/2. ஸோ ரெண்டு பேருமே 1/5 இன்ட்டு 1/2. ஸோ 1/10 1/10. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1. இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். old share minus share sacrificed. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் வந்து 2/5, ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் வந்து 1/10. இதை வந்து காமன் டினாமினேட்டர்னால இந்த சைடை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதே போல் 3/5 மைனஸ் 1/10 காமன் டினாமினேட்டர் பண்ணுறோம். அப்புறம் இங்கே கொடுத்துருக்குற ஷேர் சாக்ரிஃபைஸ்ட்டை அப்படியே எழுதிக்கணும் 1/10 ப்ளஸ் 1/10. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 4/10 மைனஸ் இது 6/10 மைனஸ் 1/10. இது ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 3/10 5/10 2/10. ஸோ 3:5:2. ஸோ இப்போ இந்த இதில் நம்ம என்ன படித்தோம்னா நியூ பார்ட்னரோட ஷேரில் ப்ரொபோர்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன வேர்டிங் நான் கொஸ்டினில் பார்க்கணும்னா அக்வயர்ஸ், அடுத்து இன்னொரு வேர்டு அக்வயர்ஸ் இந்த ரேஷியோ, ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஈக்குவல்னு கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ பார்ட்னர் ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இப்போ கடைசியாக ஒரு மெத்தட் பார்த்துடலாம். இதுதான் லாஸ்ட். இது எதுவுமே கொடுக்கல, ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுக்கல, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுக்கல. அதாவது நியூ பார்ட்னர் வந்து 1/5 ஷேருக்கு வராரு இல்லை 1/4 ஷேருக்கு வராரு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் யார் எப்படி ஷேர் பண்ணுறா, என்ன ப்ரொபோர்ஷனு எதுவுமே இல்லை. சரி, அப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது, ஒன்லி ஓல்டு ரேஷியோ இருக்குது, நியூ பார்ட்னரோட ஷேர் மட்டும் இருக்குது. ஹீ ஷேர்ஸ் 1/5 ஷேர் இல்லை 1/4 ஷேர், இது மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த க்ளூவும் இல்லை, யார் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறானே இல்லை. அப்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து we assume old share as a sacrificing ratio, இல்லைன்னா ஷேர் சாக்ரிஃபைஸ்ன்னு வச்சுட்டு அந்த ஸ்டெப்பை இது பண்ணிடுறோம். அடுத்து நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். அப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைனிங் ஷேர், இதுதான் ஃபார்முலா இதுக்கு, ரிமைனிங் ஷேர் இன்ட்டு ஓல்டு ஷேர். ஸோ அதை நான் இந்த ரிமைனிங் ஷேர் என்னங்கிறத இந்த சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாலா அண்ட் அனிதா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. Mercy is admitted into the firm with 1/5 share of profit. இவ்வளோதான். நீங்கள் இதில் பாருங்கள், ஓல்டு ரேஷியோ மட்டும் இருக்குது, நியூ பார்ட்னரோட ஷேர் இருக்குது, அவ்வளோதான். இதில் யார் என்ன ஷேர் பண்ணுறா என்னன்னே ஒன்றுமே கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஓல்டு ரேஷியோ வந்து 3:2, 3 + 2 5, 3/5 2/5. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் எதுவுமே இல்லாததுனால அதை எழுதிக்கணும். நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இந்த மாதிரி, சின்ஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இல்லைன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட். அடுத்தது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எதுவுமே கொடுக்கல. ஸோ வி அசியூம் தட் த ஓல்டு ரேஷியோ ஆஸ் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு போட்டு 3:2 போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிருங்க. அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு எதுவுமே க்ளூவே இல்லை. அப்போ நம்ம என்ன எடுக்கிறோம், டோட்டல் ஷேர் பி 1ன்னு எடுத்துக்கிறோம். லெட் த டோட்டல் ஷேர் பி 1 எடுத்துட்டு அதில் மர்சியோட ஷேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேற ஃபர்தராக எந்த க்ளூவுமே இல்லை. ஸோ அப்போ அந்த டோட்டல் ஷேர் வந்து 1ன்னு எடுக்கிறோம். அந்த 1 இஸ் அ ஹோல் நம்பர், 1/5 இஸ் த ஃப்ராக்ஷன். அந்த 1ல் 1 பார்ட்டில் 1/5 வந்து என்ன பண்ணுறாங்க, மர்சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மிச்சம் ரிமைனிங் ஷேர் எவ்வளோ இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது தான் இது. பாருங்க, மர்சியோட ஷேர் 1/5, ரிமைனிங் ஷேர் எவ்வளோ, அப்போ the whole part, that is total share 1 minus 1/5. ஓகே, ஸோ இது எப்படின்னா டோட்டல் ஷேர் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அதில் ஃபியூச்சரில் மர்சி வந்து 1/5 எடுத்துக்க போகிறா. அப்போ நியூ பார்ட்னரோட ஷேர் 1/5.
அப்போ ஓல்டு பார்ட்னர் எப்படி ஷேர் பண்ண போறாங்க? அப்போ அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்கும்? அப்போ இவனோட 1/5 ஷேர் போனதும் மீதி இருக்கிற ஷேரை தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? ஷேர் பண்ணிக்க போறாங்க. சரியா? எப்பொழுதுமே நம்ம நியூ ரேஷியோக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? நம்ம வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ்டும் நமக்கு வரும் இல்லையா? ஓல்டு ஷேரு அந்த இதெல்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க என்னவா எடுக்கிறோம்? ரிமைனிங் ஷேர், அதாவது இந்த ஒன் டோட்டல் ஷேர்ல நியூ பார்ட்னரோட ஷேர் போனதும் மீதி என்ன ஷேர் இருக்கோ அதுவும் ஓல்டு ஷேர், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டைரக்டா என்ன கிடைச்சிரும்? ஓல்டு பார்ட்னரோட நியூ ஷேர் கிடைச்சிரும். ஸோ we'll see that 1 minus 1/5. ஸோ 1 வந்து ஹோல் நம்பர். அப்போ நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து நம்ம காமனா ஆக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? 5ஆல மல்டிப்ளை பண்றோம் 1. ஸோ மேலே கீழே பண்ணும்போது that will become 5/5 minus 1/5. ஸோ இந்த 4/5 தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க? நியூ பார்ட்னர்ஸ் தங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஓல்டு ஷேர்ல. ஓகே, ஸோ ரிமைனிங் ஷேர், அதுதான் ரிமைனிங் ஷேர். ரிமைனிங் ஷேர் வந்து எவ்வளோ? 4/5 இன்டூ ஓல்டு ஷேர் வந்து எவ்வளோ? 3/5. ஓகே, இது நான் நேரம் அங்கே போட்டுறேன். அதே போல அடுத்த பார்ட்னருக்கு அனிதாக்கு வந்து 4/5 இன்டூ 4/5 வந்து என்னது? ரிமைனிங் ஷேர் இன்டூ அவங்க அனிதாவோட இது வந்து 2/5. இது வந்து நியூ பார்ட்னர் மாசியோட. மாசிக்கு வந்து 1/5 தான், ஆனா காமன் டினாமினேட்டர் பண்றதுக்காக 5ஆல பண்றோம். ஸோ 4 3s are 12/25, 8/25, 5/25. ஸோ 12:8:5. லாஸ்ட் சம்மு இதுல வந்து இதேதான், ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணோம்? பாருங்க, இதுல 3 பார்ட்னர் இருக்காங்க. 4th பார்ட்னரா ரம்யா இஸ் அட்மிட்டட் ஃபார் 25% ப்ராஃபிட். இதுவும் இதே போலதான் அம்பிகா, தாரணி, பத்மா, ரம்யா. ஸோ ஓல்ட் ரேஷியோ வந்து 5:3:2. இதை 3 ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ 5/10, 3/10, 2/10. இப்போ நமக்கு வந்து இது தெரியாது இல்லையா? ஸோ சின்ஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் நாட் கிவன் அண்ட் வி ஆர் அசியூமிங் ஓல்ட் ரேஷியோ ஆஸ் அ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போட்டுட்டு லெட் த டோட்டல் ஷேர் பி 1. ரம்யாவோட ஷேர் எவ்வளோ? 25%. இந்த 25 வந்து நான் வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாத்துறேன். 25/100. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1/4. ஸோ இப்போ ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு சப்ராக்ட் 1 minus 1/4. ஸோ இந்த ஹோல் நம்பர் 1 வந்து நான் ஃப்ராக்ஷனா மாத்துறேன். 4/4 minus 1/4, 3/4. இப்போ நியூ ஷேர் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து என்ன வரும்? ரிமைனிங் ஷேர் இன்டூ ஓல்டு ஷேர். ரிமைனிங் ஷேர் வந்து 3/4, ஓல்டு ஷேர் வந்து 5/10. அதே போல தாரணிக்கு 3/4, 3 into 3/10. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நியூ பார்ட்னருக்கு 1/4 ஷேரு. இவங்க எல்லாருக்கும் 40-40 வர்றதுனால அதே காமன் டினாமினேட்டர் பண்ணணுங்கிறதுனால நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த இதில் நம்ம என்ன படிச்சோன்னா, when new profit sharing ratio, proportion of share sacrifice எதுவுமே கொடுக்கலனா, ஆனால் ஒன்லி நியூ பார்ட்னரோட ஷேர் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்? since share sacrifice is not given, we assume old ratio as a sacrificing ratio. அப்புறம் நியூ ரேஷியோவை எப்படி கண்டுபிடிப்போம்? நியூ ஷேர் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் ஷேர் இன்டூ ஓல்டு ஷேர். இந்த ரிமைனிங் ஷேரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? let the total share be 1. அப்போ ரிமைனிங் ஷேர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஷேர் மைனஸ் நியூ பார்ட்னர் ஷேர். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சம் அப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டைப் பார்த்தோம்? நியூ ரேஷியோ கிவன். அப்போ அதில் நம்ம வந்து ஈஸியாக ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ பண்ணோம்னா ஷேர் சாக்ரிஃபைஸ் கிடைச்சிரும்.
அந்த ஷேர் சாக்ரிஃபைஸை ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஈஸியாக இருக்கும். அடுத்து நியூ ரேஷியோ கொடுக்காம ஷேர் சாக்ரிஃபைஸ்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன வேர்டு கொஸ்டினில் பார்க்கணும்னா நியூ பார்ட்னர் அக்வயர்ஸ் ஷேர் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர்ஸ். அடுத்தது இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ்டே ப்ரொபோர்ஷனா கொடுக்குறாங்க. அந்த ப்ரொபோர்ஷனா கொடுக்கறதுல 2 டைப் இருக்கு. அதுல வந்து ஓல்டு பார்ட்னரோட ப்ரொபோர்ஷன், அதாவது ஓல்டு பார்ட்னர் தன்னோட ஷேர்ல இருந்து ஒரு ப்ரொபோர்ஷன் ஒரு பார்ட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அதுதான் பாருங்க. அதுக்கு என்ன நீங்க கொஸ்டின்ல பார்க்கணும் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர் சரண்டர் ஹிஸ் ஷேர். ஓகே, அப்ப என்ன ஃபார்முலா நான் இங்க யூஸ் பண்ணோம்? ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பார்ட்னர் ஷேர் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதுலயே என்ன ப்ரொபோர்ஷன் கொடுக்குறாங்கன்னா நியூ பார்ட்னர் இதுல ஷேர்ல ப்ரொபோர்ஷன் கொடுக்குறாங்க. நியூ பார்ட்னர் ஷேரை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/5 கொடுத்துருவாங்க. இந்த 1/5 வந்து 3:2 ரேஷியோல அக்வயர் பண்றான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இதுக்கு இந்த மாதிரி சம் ஃபார்முலாக்கு அந்த மாதிரி சம் வரும். ஸோ இதில் நான் கொஸ்டின்ல எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நியூ பார்ட்னர் அக்வயர்ஸ் ஹிஸ் ஷேர் ஃப்ரம் த ஓல்டு பார்ட்னர் இன் த ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம்னா ஒன்லி அக்வயர்ஸ் ஹிஸ் ஷேர், அவ்வளோதான். இது வந்து என்ன போட்டிருக்கோம்? ஹி அக்வயர்ஸ் ஹிஸ் ஷேர் ஃப்ரம் த ஓல்டு பார்ட்னர் இந்த ரேஷியோ, ஒரு கிவன் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஈக்குவலின்னு வரும். சரியா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஷேர் சாக்ரிஃபைஸ்க்கு நியூ பார்ட்னர் ஷேர் அப்புறம் ப்ரொபோர்ஷன், எவ்வளோ போர்ஷன்ஸ் எவ்வளோ பார்ட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப்ல ரெண்டு மெத்தடு. தேர்ட் வந்து எதுவுமே இல்லை. ஷேர் சாக்ரிஃபைஸ், ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ், நியூ ரேஷியோ எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? சின்ஸ் there is no share sacrifice, proportion of share sacrifice and new ratio, I assume old ratio as sacrificing ratio அப்படின்னு போடுறேன். அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணணும்? let the total share be 1ன்னு எடுத்துட்டு ரிமைனிங் ஷேரை கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஷேரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? 1 மைனஸ், அதாவது the total share மைனஸ் நியூ பார்ட்னரோட ஷேர். அது ரெண்டும் நீங்க வந்து காமன் டினாமினேட்டர் எடுத்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது நியூ ஷேர், டைரக்டா நியூ ஷேர் போட்டுடலாம். ரிமைனிங் ஷேர் இன்டு ஓல்டு ஷேர். Thank you for watching. If this video is useful to you, please like, share and subscribe. Thank you.